ஹலோ, சொல்லுங்க. சகல எங்கப்பா இருக்கீங்க? ரேவதியோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தாங்க, அங்கதான் இருக்கோம். எப்பா சின்னத்தையால வழக்கம் போல இங்க பிரச்சனைப்பா. என்ன பிரச்சனை? சகல நீங்க கிராமத்துல இருக்கிறத எவனோ ஒரு கம்நாட்டி வீடியோ எடுத்து சின்னத்தைக்கு அனுப்பியிருக்கான்ப்பா. அந்த அம்மா பெரியத்தைக்கு போட்டு காமிச்சிருச்சுப்பா, போட்டு காமிச்சிருச்சு. ரேவதிக்கு நீ வளையல் வாங்கினது, அதை அவளுக்கு போட்டு விட்டது எல்லாத்தையும் கனக்கச்சிதமா போக்கஸ் மாறாம எடுத்து அனுப்பி விட்டான்ப்பா, எடுத்து அனுப்பி விட்டான். அதை பார்த்து பெரியத்த டென்ஷன் ஆயிடுச்சுப்பா. எனக்கு தெரியாம இந்த வீட்டுல இவ்வளவு நடக்குதான்னு அத்தை சத்தம் போட்டுட்டு இருக்காங்கப்பா. அதனால நீங்க என்ன பண்றீங்க, சீக்கிரமா கிளம்பி வந்துருங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுப்பா. சரவணனுக்கு பதிலா இந்த மேட்ச்ல இன்னொரு ஆளை நான் இருக்கிறேன். இந்த மேட்சை நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். உங்களால முடிஞ்ச அதை தடுத்து பாருங்க. எப்பா சகல என்னப்பா பேச்சைய காணோம்? எப்பா இங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்குப்பா, நீ தயவு செய்து ரேவதியை கூப்பிட்டு சீக்கிரம் வாப்பா. இல்லங்க, இங்க ஒரு பிரச்சனை, அதை முடிச்சுட்டு தாங்க கிளம்ப முடியும். என்ன சகல போன இடத்துல என்னப்பா பிரச்சனை, நீ தயவு செய்து சீக்கிரம் வாப்பா. வந்துருவாங்க. சரிப்பா, எப்பதான் வருவீங்க? இன்னைக்கு நைட்டுக்குள்ள கண்டிப்பா வந்துருவாங்க. அது வரைக்கும் எதனா சொல்லி சமாளிங்க. நைட்டா? எப்பா உண்மை தெரிஞ்சு போச்சப்பா, இதுக்கப்புறம் என்னப்பா சொல்லி சமாளிக்கிறது? சரி சீக்கிரம் வாங்கப்பா. யார்கிட்ட பேசுனீங்க? ரேவதி வீட்டுக்காரா? ஆமா சீக்கிரமா வர சொன்னீங்களா? சொன்ன ரோகு, ஆனா அங்க ஏதோ பிரச்சனையா, அதை சால்வ் பண்ணிட்டு வரேன்னு சொல்றாரு. என்னங்க இங்க இருக்கிற சிச்சுவேஷன் புரியாம நைட் வரேன்னு சொல்றாங்க. தலைக்கு மேல வெள்ள போயிடுச்சு. விடு, நடக்கிறது நடக்கட்டும், சமாளிப்போம். வா போலாம். அப்புறம் என்ன, எதிர் டீம் முத்துப்பாண்டியே ஒத்துக்கிட்டாரு. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. போட்டிய இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. போட்டியில சரவண டீம் ஜெயிச்சா நம்ம ஊர்க்காரங்க கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிட்டு பொங்கல் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்குப்பா. இதுல எல்லாருக்கும் சம்மதம் தானப்பா? எல்லாரும் சம்மதம் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் போட்டி ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. கபடி வீரர்கள் போட்டிக்கு தயாராக. டேய், இந்த கபடி போட்டி என்னோட மான பிரச்சனை. இதுல நான் ஜெயிச்சே ஆகணும்டா. வெளியூருக்கார ஆடி அவங்கள ஜெயிக்க விட்டா அப்புறம் நம்ம ஊர்ல ஒரு பையன் மதிக்க மாட்டான். அதோட அந்த ஊர்க்காரங்க கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அது நடக்கவே கூடாதுடா. நான் சொல்றது புரியுதா? கவலைய விடுங்க, இந்த ஆட்டத்துல நாம தான் ஜெயிக்கிறோம். அந்த சரவணன் டீமை எப்படி ஓட விடுறோம்னு பாருங்க. டேய், நான் சொன்ன பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கல? எடுத்துட்டு வந்திருக்கேண்ணே. இங்க பாருங்க, ஒவ்வொருத்தரோட மூஞ்சி கை கால்னு எல்லாத்துலயும் மார்க் போடுங்க. அண்ணே நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நீங்க சொன்ன மாதிரி சிறப்பா பண்ணிடுவோண்ணே. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கண்ணே. டேய் குர்ராத. என்ன வேணா கோல்மால் செய்யுங்க, ஆனா ஜெயிக்கிறது நாமளா இருக்கணும். என்ன புரியுதா? புரியுதுங்க. சரி, நீங்க வார்ம் அப் பண்ணுங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வா ஸ்டார்ட் பண்ணு.
போட்டிக்கு நடுவர் இவர்தான். போட்டியில ஏதாவது பிரச்சனைனா இவரோட தீர்ப்பு தான் இறுதியானது. இப்ப போட்டியை ஆரம்பிக்கலாம். ஓகே டஸ் போடவா? போடுங்க. ஹெட்ஸ் ஹெட்ஸ். நீங்க வின்னர். ஓகே, இவங்களே ரைடு வரட்டும். ஓகே. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அப்படிதான் அப்படிதான். ஏறி ஏறா, ஏறி அடி. விடாத விடாத, அடி அடி. டேய் புறா புறா புடிச்சிட்டா அவுட் இல்ல. ஐயோ டேய் டேய் பிடிக்காத, தொட்டு ஓடியாந்துரு.